ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆர்பிஐ ரூல்ஸில் வந்து இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் எனக்கு வந்து அப்டேட் வரல, எங்கள் பேங்க்கில் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிலவங்க வந்து எனக்கு இந்த அப்டேட் வந்து போன வருஷமே வந்துருச்சு, 2024 வந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. இது வந்து எல்லா பேங்க்குக்குமே வந்து சொல்லலை. நான் வந்து தனியாக எந்த பேங்க்கில் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு பேங்க்கில் வந்து கேட்டேன். ஏன்னா அங்கே வந்து நகை வச்சுருக்கும் போது நான் அதில் வந்து கேட்டேன், கூட்டுறவு பேங்க்கில் வந்து இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ அவங்க வரல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பேங்க்கில் வந்திருக்கு அப்படின்னு நான் மெயினாக சொல்லிடுறேன். இந்திய பேங்க்கு, அப்புறம் ஃபெடரல் பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு. ஸோ இதிலலாம் வந்து அப்டேட் வந்துருச்சுங்க. இதெல்லாம் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இந்த பேங்க்கில் வந்து அப்டேட் வந்துருச்சு. ஆனால் கூட்டுறவு பேங்க்கில் வந்து இந்த அப்டேட் வரல அப்படின்னு சொன்னாங்க. வேறு எந்த பேங்க்கில் அப்டேட் வரல அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்கில் வந்து நீங்கள் அடகு வைக்க போகிறீங்க, இல்லைனா வந்து நகையை வந்து நீங்கள் மீட்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ. நான் வந்து இதை முன்னாடியே வந்து சொல்லிக்கிறேன், எல்லா பேங்க்குமே வந்து இந்த ரூல்ஸ் வந்து கொடுக்கல. பட் ஆனால் இனிமேல் வந்து அப்டேட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் தான் வந்திருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம முன்னாடியே வந்து எச்சரிக்கையாக இருக்கலாம்ல. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் வந்து வட்டியும் கட்டி அசலையும் கட்டி நகை திருப்புங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க? அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி வந்து நம்ம பேங்க்லேயும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து வரலாம். என்னென்ன ரூல்ஸ் தான் போட்டிருக்காங்க ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 இயர்க்குள்ளே வந்து நம்ம நகையை வந்து மீட்க வேண்டும். ஸோ அதுதான் வந்து ஆர்பிஐயோட மெயினான ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 இயர்க்குள்ளே வந்து நம்ம நகையை வந்து மீட்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு அதிரடி உத்தரவாக வந்து போட்டிருக்காங்க. இல்லை 6 மந்த்து சில பேங்க்கில் வந்து மீட்கிற மாதிரி இருக்குது. சில இது பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் வந்து மீட்கிற மாதிரி இருக்குது. நம்ம எப்பயுமே எப்படி பண்ணுவோம், நம்ம வட்டி மட்டும் கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரெனிவல் பண்ணி வைப்போம். ஸோ அந்த 1 இயருக்கு வேண்டிய வட்டி மட்டும் கட்டிட்டு அசலை வந்து கட்டாமல் அப்படியே வந்து நம்ம திருப்பி வைப்போமா, ரெனிவல் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெனிவல் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடையாது. நீங்கள் அப்படியே ஃபுல் பேமெண்ட் வந்து கட்டிட்டு நகையை தான் நம்ம திருப்பி வைக்க வேணும். ஃபுல் பேமெண்ட் அப்படின்னா அந்த அசலையும் கட்டணும், வட்டியும் கட்டணும், ரெண்டையுமே கட்டி நீங்கள் திருப்பி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி உங்களால் வந்து அந்த நகையை வந்து நம்மளால் திருப்ப முடியல அப்படின்னா அந்த நகை வந்து ஏலம் போக வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஏலம் வந்து விட்டுருவாங்க. நம்ம சில பேங்க்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நோட்டீஸ் வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா பேங்க்லேயும் வந்து காமனாக வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க, இதுக்குள்ளே வந்து நீங்கள் நகையை வந்து மீட்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஸோ அதையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஏலத்தில் வந்து நகையை வந்து விட்டுருவாங்க. சிலவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏலத்தில் இருக்க நகையை வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ அதுக்குன்னு வந்து தனியாக வந்து ஏலம் வந்து விடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து ஏலம் வந்து எந்த டேட்டில் வந்து விடுறாங்க, அதான் பார்த்திங்க அப்படின்னா ஐயூபி பேங்க் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து ஏலம் விட்டாங்க. ஸோ 20ஆம் தேதி வந்து விட்டாங்க, 20/1/2025 வந்து ஏலம் வந்து விட்டாங்க. ஸோ ஏலம் விட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டேன். அது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஏலத்தில் இருக்க நகையை வந்து எடுக்கிறதுக்காக வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பேங்க்லேருந்து மெசேஜ் வந்து போகும், இந்த மாதிரி நகையை வந்து நாங்கள் ஏலம் விடுறோம், ஸோ பார்ட்டிஸ் பண்ணுறவங்க வந்து பார்ட்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்பாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம டெபாசிட் பணம் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். டெபாசிட் அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 வந்து பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ணிவிட்டு ஸோ அந்த நகையை வந்து ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்தில் இருக்க நகை வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, அமௌண்ட்டும் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம உடனே வந்து அமௌண்ட்டு கட்டி அந்த நகையை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேங்க்கில் வைக்கிறத வந்து நம்மளால் அசலையும் வட்டியும் கட்டி திருப்ப முடியல அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் மேபி நம்ம வந்து அடகு வைக்க தான் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து வைங்க. ஏன்னா வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கட்டிக்கலாம். இதில் என்னதுன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நகையை வந்து அசலையும் வட்டியும் கட்டி நம்ம நகையை திருப்புறோம். ஸோ அன்றைக்கே வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது. ஸோ மறுநாள் தான் வந்து நீங்கள் அந்த நகையை வந்து திரும்பி வந்து அடகு வைக்க முடியும். ஸோ ஏன் இந்த ரூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், பர்சனல் லோனுக்கும் கோல்டு லோனுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். இப்போ பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பர்சனல் லோன் வாங்குறத வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து வட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகை வந்து அடகு வச்சு வாங்குறது தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மெஜாரிட்டி வந்து நிறைய பேர் வந்து வைக்கிறனால இந்த பர்சனல் லோன் கொடுக்குறது வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நம்ம 1 இயர்க்குள்ள திருப்பணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து அடகு வைக்க மாட்டாங்களே, ஸோ பர்சனல் லோன் வந்து வாங்குவாங்களே, அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க, அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க பர்சனல் லோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து இந்த
கோல்டு லோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நகையை மட்டும்தான் கொடுப்போம், வேறு எதுவுமே கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் பர்சனல் லோனோட. இங்கே வந்து 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து வட்டியை பே பண்ணால் போதும். அங்கே வந்து மாதம் வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ நீங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்னா 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டணும். ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா அதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து வட்டிலே போய்கிட்டே இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து பர்சனல் லோன் வந்து எடுக்க மாட்டாங்க, அதனால் இந்த கோல்டு லோன் வந்து எடுப்பாங்க. அதனால் வந்து இந்த கோல்டு லோனோடதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக, பர்சனல் லோனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா என்னென்னு தெரியலை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்ருக்கேங்க. எந்தெந்த பேங்க்லலாம் அப்டேட் வந்துருச்சு, என்ன அந்த இஎபி ஆப்ஷனும் வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 இயர்க்குள்ளே அசலையும் வட்டியை நீங்கள் கட்டி திருப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் அந்த அப்டேட் வந்துருச்சு. அப்புறம் ஃபெடரல் பேங்க்கு, அப்புறம் எஸ்பிஐ பேங்க்கு, கூட்டுறவு பேங்க்கில் வந்து இந்த அப்டேட் வரல. ஸோ நான் கேட்டதுக்கு வந்து கூட்டுறவு பேங்க்கில் வந்து இந்த அப்டேட் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி ஃப்யூச்சரில் இனிமே வரும். எல்லா பேங்க்கும் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கேயுமே வந்து மாறுபட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்குல்ல, நம்ம கோல்டு சீட்டு கட்டுறோம்ல, வந்து செய்குலி சேதாரம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து செய்குலி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது சேதாரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50% வந்து சேதாரம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் இந்த மாதிரி மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த ஜுவல்லரி ஷாப்பில் அதே மாதிரி வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ பேங்க்குமே அந்த மாதிரி மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் பார்த்திங்க வந்து 50% தான் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போயும் 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணோம். ஆனால் போத்தி சொர்ண மகளில் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. அப் டு 18% வரைக்கும் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கா. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜிஆர்டியில் தங்கமயில ஸோ இவங்கெல்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளும் மாற்றிடணும், நம்மளும் ஸ்கீமை மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வந்து வந்துடும். கோல்டு லோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ஃபுல் அட் பேமெண்ட் மெத்தட் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மெத்தட் இருக்குது, மந்த்லி கட்டுறது. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் இஎம்ஐ பேமெண்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெகுலர் பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் எப்போ அமௌண்ட் இருக்கோ ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டுறது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம 1 லட்சம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 9000. அதே 9% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டால் 9000. அது 12 மாதம் பார்க்கும்போது 1,09,000 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி மொத்தமாக வரும் 1 இயர்க்கு. அதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குன்னு பார்க்கும்போது 9,083 ரூபா ஸோ கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 5 லட்சத்துக்கு வந்து லோன் வாங்கியிருக்கீங்க. வட்டி வந்து 9.75% வந்து போடுறாங்க. நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் காலம் பார்த்திங்க அப்படின்னா 3 ஆண்டுகள்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். மாதத்தவணை பார்த்திங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ கட்டணும், இந்த 5 லட்சத்துக்கு பார்த்திங்கன்னா 16,074 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதே வட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா 78,698 ரூபா வட்டி மட்டும் நம்ம வந்து கட்டுறோம். இந்த வட்டி ப்ளஸ் அசல் எவ்வளோ சேர்த்து ரெண்டுமே வந்து சேர்த்தோம் அப்படின்னா 5,78,698 ரூபா வந்து மொத்தமாக அந்த 5 லட்சம் வாங்கணும்ல, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ வட்டி கட்டுறோம் அப்படின்னா 78,698 ரூபா வந்து கட்டுறோம் வட்டி. இதே நீங்கள் மாதம் எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னா 16,074 ரூபா வந்து பே பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் 1 லட்சத்துக்கு வந்து அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 இயரில் வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வந்து வட்டி வருது. அப்போ ஃபுல் பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,10,000. டோட்டலாக அசல் ப்ளஸ் வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 ரூபா வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த நீங்கள் 1,10,000 வந்து நீங்கள் 12 மாதத்துக்கு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 9,240 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம டிவி ஃப்ரிட்ஜு இதுக்கெல்லாம் வந்து நம்ம இஎம்ஐ கட்டுறோம்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுக்குமே வந்து பேங்க் லோனுக்குமே வந்து இஎம்ஐ கட்டலாம். நீங்கள் நினைப்பீங்க மாதம் போயிட்டு நம்ம வந்து பேங்க்கில் போய் இந்த மாதிரி இஎம்ஐ வந்து கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நம்ம ஃபோன் மூலியமாகவே வந்து கட்டிக்கலாம். நமக்குன்னு வந்து லோன் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரில் வந்து இப்போ நாங்கள் 1 மந்த்துக்கு உள்ள அமௌண்ட் வந்து நீங்கள் அதில் வந்து பே பண்ணிக்கலாம். பேங்க்கில் வந்து இந்த அப்டேட் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு, ஸோ கூட்டுறவு பேங்க்கில் ஒன்றும் வரல. ஸோ உங்கள் பேங்க்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கும் தெரிஞ்சுக்கலாம், மற்ற சப்ஸ்கிரைபரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.